வாங்கம்மா, உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கிங்க. வணக்கம் சார், நாங்கள் கருப்பன் கலைக்குழு கிளேசுப்பா நான் பேசுறேன் சார். இந்த கபிலஸ் நகர்ல நாங்க எல்லாம் இருக்கோம். எங்க எல்லாரும் இந்த வள்ளிக்கும்மிக்காக, கருப்பன் வள்ளிக்கும்மிக்காக நல்லா கத்துக்கிட்டு நல்லா பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாரம்பரிய கலையை நாங்க மட்டும் இல்லாம எங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் குழந்தைகளும் கத்துக்கணுங்கிறதுக்காக முன்னுதாரணமா நாங்க இருந்து கத்துக்கிட்டு எல்லாருக்கும் பண்றதுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். வெற்றியடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோவை கட்டெரும்பு. ஆன்மீகத்தை மீட்டெடுக்கும் வகையில் இன்றைய பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னிமலையம் பிஎஸ்எல் நகரில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு முருகன், விநாயகர், வள்ளி தேவானையோட ஊர்வலமாக வந்து முளைப்பாரி எடுத்து விழாவை ரொம்ப சிறப்பிச்சிருந்தாங்க. ஸ்ரீ கருப்பன் கலைக்குழு சார்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2வது விழா, அரங்கேற்ற விழா ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுட்டு இருக்குது. பாரம்பரிய கலையை மீட்டெடுக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா இவங்க வள்ளிக்கும்மி, சிலம்பம் போன்ற நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. வீடியோ கொஞ்சம் பெருசு தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கலையை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த விஷயத்தை ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஊர் ஒற்றுமைனா இந்த மாதிரி ஒரு ஊர் ஒற்றுமையை நான் இது நாள் வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அமைதியான முறையில் விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தி காட்டியிருந்தாங்க. மேளதாளங்கள் முழங்க, இசைவாத்தியங்கள் இசைக்க, பம்பை நடனத்துக்கு ஆடி வரும் இந்த அழகான பெண்மணிகளோட நடனத்தையும், முளைப்பாரி எடுத்து வரும் சில்லர்களையும் நீங்கள் சந்திக்க இருக்கீங்க. வாங்க முழுசாக வீடியோக்குள்ளே போகலாம். இதோ முருகப்பெருமான், விநாயகர், வள்ளி தேவியோட நமக்கு காட்சி தர இருக்கார். அந்த நிகழ்வையும் நீங்கள் பார்க்க இருக்கீங்க. கலைக்குழுவின் அரங்கேற்ற விழாவிற்கு அருளாசி அருமையா திருமலையா இந்நேர வேளையிலே நீ வருவா மீச முறை கழகா மின்கோவ சொல்லழகா மீச முறை கழகா மின்கோவ சொல்லழகா கருப்பன்
மூக்குத்தியம்மா ஒத்தகளே ஒத்தகளே மாரியம்மன நிவாதியா ஒத்தகளே ஒத்தகளே மூக்குத்தியா மாரியம்மன நிவாதியா முளைப்பாரி ஊர்வலம் பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறைப்படி வரவேற்றுங்க. அதாவது ஆலத்தி எடுத்து டிஸ்டி கழித்து விழா மேடைக்கு வரவேற்கிறாங்க விழா குழுவினர். ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த உற்சாகமான நடனம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதோ விழா ஆரம்பமாகுதுங்க முருகப்பெருமான் அருளோட.
விளக்கேற்றும் போது எல்லாரும் உற்சாகமா கை தட்டி உற்சாகப்படுத்தலாங்க. विष्णु पत्न्यै च धीमहि कल्पत्रतैके पो सरी अवळदा வணக்கம், நான் உங்கள் கோவை கட்டிருமே. நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கும்மி நிகழ்வு மிக சிறப்பா நடந்துட்டு இருக்கு. அந்த காட்சி நான் தொகுத்து வழங்குறேன். கொங்கு பாரம்பரியம் பாத்தீங்கன்னா வள்ளிக்கும்மி இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மாநில அளவுல வந்து இன்னைக்கு உரிமை பெற்றிருக்குது. இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் நான் இந்த விஷயத்துக்கு சொல்லிக்கிறேன். வாங்க முழுசா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். தானாம் தானாம் தானே அண்ணே நானே நானே நன்னே அண்ணே நானாம் தானாம் தானாம் தானே அண்ணே நானே நானே நன்னே நானே அண்ணே நானாம் தானாம் தானாம் தானே அண்ணே நானாம் தானே நானே நன்னே அண்ணே நானாம் தானாம் தானாம் தானே அண்ணே நானாம் தானே நானே அண்ணே நானே மறுபாடு சுடரை மறைத்த முகமொன்று வள்ளியை மரம்
மூலர வந்த முகமுண்டு தானாம் தானாம் தானே நன்னே நானா தானாவே நானே நன்னே நானே நன்னே நானா அருமுகமான விருதி அருளல் வேண்டும் அருளருளா தரமந்த பெருமானே தானாம் தானாம் தானே நன்னே நானா தானே நானே நன்னே நானே நன்னே நானா பயமுக்கு விரையில குரவண்டி ரோட்டு பங்காள கல்பனை துவச்சி பூமியாட்டம் தானாம் தானாம் தானே நன்னே நானா தானே நானே நன்னே நானே நன்னே நானா பல்லாரம் விரிகிற பயவண்டி ரோட்டு பங்காள விலசவே கும்பி விளையாட்டம் தானாம் தானாம் தானே நன்னே நானா தானே நானே நன்னே நானே நன்னே நானா தானாம் தானாம் தானே நன்னே நானா தானே நானே நன்னே நானே நன்னே நானா தானாம் தானாம் தானே நன்னே நானா தானே நானே நன்னே நானே நன்னே நானா தையத்தரகிறோம் தீர்கிறோம் தாரைய தையகிறோம் தை விநாயகர் அனைவருக்கும் ஆசி Hey,
இங்க வள்ளியை காணமே. வள்ளி மணவாளா குஞ்சரி மணாளா வள்ளி மணவாளா குஞ்சரி மணாளா வள்ளி மணவாளா குஞ்சரி மணாளா வள்ளி மணவாளா குஞ்சரி மணாளா நான் தான் விநாயகர். நான் தான் முருகன். என்ன அற்புதமான காட்சி! தேவலோகத்திலிருந்து வரும் வேறு நாட்கத்தில் வாழ்ந்து பள்ளிக்கும். அடடா, நீங்களும் இங்கு வந்துட்டீர்களா? மிக்க சிறப்பு. ஆமா முருகா, என்னால் வேறொரு தேர் இருக்க முடியல, அதனால் தான் நான் வந்து நீ வந்துட்டியா? ஆமாம் அண்ணா, பள்ளி தேவனின் தொல்லை தாங்காமல் அவர்களையும் வள்ளிக்குமிக்கு பார்க்க வந்திருக்கேன். வள்ளி தேவனே, நீங்களும் போய் நடனத்தில் கண்டு கொள்ளுங்கள். வாங்க அண்ணா, போய் பார்க்கலாம். Come on.
எந்த காலகத்தில
கூட்டீர்களா? வந்தேன். நன்றாக ஆடுங்கள். நன்றி. மணி ரவி அது களம் பொருந்த தலை பரவி நன்னே நானே நன்னா நன்னே நானே நானே நன்னா நன்னே நானே நானே நன்னா நன்னே நானே நானே பரவி மஞ்சினை மதி நன்னே நானே நன்னா நன்னே நானே வாஞ்சே பாரமன் மங்கமன் நிரலோதால் நானே நன்னா நன்னே நானே நானே நன்னா நன்னே நானே நானே நன்னா நன்னே நானே நானே நன்னா கய இந்த நன்னே நானே நன்னா நன்னே நானே நானே நன்னா நன்னே நானே கய நன்னே நானே நன்னா நன்னே நானே நானே நன்னா நன்னே நானே நானே நன்னா மன்னரில் வையகம் முந்தான அறிவாள் கய நன்னே நானே நன்னா நன்னே நானே நானே நன்னா நன்னே நானே நானே நன்னா நன்னே நானே நன்னா கய சிலையழகியம் மந்திர குலத்தை காத்தாளா தன்னை மரளை குறித்து அம்மன் அருந்தினை புறங்காத்தாள் நன்னே நானே நன்னா நன்னே நானே நானே நன்னா நன்னே நானே நானே நன்னா நன்னே நானே நன்னா கேட்டவுடன் புள்ளி அதை சேவை செய்ய வந்த மொழி ஓட்டமில்ல காரணத்தில் அதை வந்து வந்தாரி ஜனத்தில் நன்னே நானே நன்னா நன்னே நானே நானே நன்னா நன்னே நானே நானே நன்னா நன்னே நானே நன்னா வாழை சூழல் கரிய அம்மன் அதில் வையகமும் தான் அறிவாள் நன்னே நானே நன்னா நன்னே நானே நானே நன்னா நன்னே நானே நானே நன்னா நன்னே நானே நன்னா உண்மை மதியோ மதியோ அம்மனையில் வந்தவா மதியோ மதியோ மந்தையில் வந்தவா மதியோ நன்னே நானே நன்னா நன்னே நானே நானே நன்னா நன்னே நானே நானே நன்னா நன்னே நானே நன்னா மன்னனே நானே நன்னா நன்னே நானே நானே நன்னா நன்னே நானே நன்னா நன்னே நானே நானே நன்னா நன்னே நானே நன்னா நன்னே நானே நானே நன்னா நன்னே நானே நானே நன்னா நன்னே நானே நன்னா தையத்துகிறோம் தகர்கிறோம் தாராதைய தையத்தோம் நன்னா நன்னே நன்னே நானே நன்னா ரத்தினம் தைரை சொந்தே நானே நன்னே நானே நன்னா ஆம்பையா பச்சிகளா அம்மா பறவைகளா தைரை பறவைகளா சொல்லமா சொல்லு பலவிதமாய் வந்து அழைக்கிறம்மா ஆம்பையா நன்னே நன்னே நானே நன்னா ரத்தினம்
Yeah.
இந்த பள்ளிக்குமையானது பள்ளி முருகன் திருமணங்களை மையமா வச்சு வந்தது. இது எப்படின்னு சொன்னாக்க பள்ளி வந்து முருகனுக்காக பிறந்தவள். அதை எப்படி பள்ளி வந்து மணக்கிறாள் அப்படிங்கிறதான். அதாவது குற்றாலமலை சாலையில் வேண்டி மலையில் சிற்றூர் எனும் கிராமத்தில் நம்பிராஜன் என்பவரும் நங்கை மோகினி என்பவரும் அதை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து 7 ஆண் குழந்தைகள் இருந்தது. அந்த நங்கை மோகினி அம்மாவுக்கு பெண் குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசை. உடனே அந்த தன்னோட ஆசைய தன் கணவன் சொல்றாங்க. அப்ப அவரும் சரி ஏற்றுக்கிட்டு, சரிவா நம்ம குலதெய்வம் மற்ற தெய்வங்களை எல்லாம் வணங்கி வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ஊர்ல இருக்க எல்லா சாமியும் வேண்டிட்டு வர்றாங்க. அப்ப சிவபெருமான் கிட்ட வேண்டி பெண் குழந்தை வேணும்னு சொல்லி வேண்டிட்டு வர்றாங்க. அப்ப வந்து சிவபெருமான் அருளால அந்த 7 பேர் பெண் குழந்தை ஆண்களுக்கு அப்புறம் பெண் குழந்தை வந்து ஒரு முனிவரோட ஞானத்தால ஒரு மான் வந்து ஒரு மான் வயிற்றுல கரு உருவாகி அந்த மான் வள்ளி கிழங்கு எடுக்கிற குழியில ஒரு பெண் குழந்தையை ஈன்றது. அப்போ அண்ணன் தம்பி 7 பேர் அவங்களோட குலத்தொழில் வந்து தேன் எடுத்தல், திரை எடுத்தல், வள்ளிக்கிழங்கு எடுத்தல் இந்த மாதிரி. அவங்க வந்து அந்த வள்ளிக்கிழங்கு எடுக்க போகும்போது பெண் குழந்தை அழகா சத்தம் கேட்டு உடனே அண்ணா குழந்தை அழுகுதுண்ணா வாங்க போய் பார்க்கலான்னு அண்ணன் தம்பி இதெல்லாம் ஓடி போய் பார்க்கும்போது அந்த வள்ளிக்கிழங்கு குழியில ஒரு பெண் அழகான பெண் குழந்தை இருந்திருக்கு. அழகான பெண் குழந்தை. நம்ம அம்மா ரொம்ப நாளா பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டாங்க. நாம இதை எடுத்து கொண்டு போய் அம்மா கிட்ட தருவோம், அம்மா வளர்ப்பாங்கன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பாராட்டி சீராட்டி அந்த குழந்தைய வந்து வள்ளிக்கிழங்கு எடுத்த குழியிலிருந்து எடுத்ததுனால வள்ளின்னு பேர் வச்சு ரொம்ப சிறப்பா வளர்த்தாங்க. அந்த பெண்ணும் புஷ்பவதி ஆனாள். அப்ப வந்து அந்த அவங்க பெண் குழந்தை தான் வந்து திணைக்குளங்காக்கணும் அவங்க வழக்கத்துல. அப்படி திணைக்குளங்காக்கிறதுக்கு போகும்போது அவங்க அம்மா வேண்டான்னு சொல்லுவாங்க. அண்ணன் தம்பிகளாம் வந்து நல்லா நாங்க பொதுவா நல்லா பாத்துக்கிறோம்மா, நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மழை கொண்டு பராமரிச்சு அவங்க தங்கச்சிக்கு எப்படி சிறப்பா செய்யணுமோ அந்த மாதிரி பராமரிச்சு அதுல ஏறி வள்ளி வந்து காவல் காக்கணும் அப்படின்னு சொல்லி காவல் காத்துட்டு இருக்கும் போது நாரதர் முனிவர் அந்த பக்கமா வர்றாரு. வந்து பார்த்து வள்ளி ஐயோ இவ்வளவு பெரிய அழகான பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, நீ யாரம்மா, உன் பேர் என்ன, உங்க அப்பா அம்மா யாரு அப்படின்னு விசாரிக்கிறாரு. உடனே இந்த பொண்ணு என் பேர் வள்ளி, எங்க அப்பா அம்மா பேரு நம்பிராஜன், நங்கை மோகினி, நீ எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு கேட்டு எங்க அண்ணன் 7 பேர் இருக்காங்க, நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா வந்தா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து நாரதரு சரின்னு சொல்லிட்டு போயிட்டு முருகன் கடவுள்கிட்ட சொல்றாரு. அங்க ஒரு பெண் குழந்தை வந்து புறவர் இனத்துல அழகா இருக்கு, அந்த பெண் வந்து உனக்காகத்தான் பிறந்ததாட்டு இருக்குது. ரொம்ப எல்லாருமே வந்து ஆசைப்படுற மாதிரி அழகு வள்ளி. அதாவது தேவாதி தேவரெல்லாம் வந்து ஆசைப்பட்டாங்களாமா அந்த வள்ளி அழகாக பார்த்து. அதனால முருகன் வந்து சரி நான் இப்படி போய் பாக்குறேன் அப்படின்னு, இப்படி போகாத நீ வேற வேடம் கொண்டு போ அப்படின்னு சொல்லும் போது வேடனா வர்றாரு. வேடனா வந்த உடனே இந்த வள்ளி வந்து வேண்டாம் நீ எதுக்கு எங்கெல்லாம் வர்ற அப்படின்னா, இல்ல என்னோட மான் காணோம் வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடுற மாதிரி வருவாரு. அதுக்கப்புறமா வளைய செட்டி வேடம் கொண்டு வருவாரு. எதுக்குமே இந்த வள்ளி வந்து இறந்துடாதனால மறுபடியும் வந்து நாரதர் முனிவர் முருகனுடைய மகிமைகளையும் அவரோட வரலாறையும் சொல்லும் போது, ஓ முருகன் தான் இப்படி வந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி வள்ளி சம்மதம் தெரிவிக்கும் போது உடனே விநாயகர் இதுல வந்து வள்ளி முருகன் வந்து திருப்பரங்குன்றத்துல வள்ளி முருகன் திருமணம் சிறப்பாக
நடைபெற்றது. இதை விவரிக்கிற விதத்துல தான் இந்த பாடல்கள் வருது. ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு கருத்துக்கள். நன்றி, வணக்கம். Rande
என்ன சொல்வேன் முருகாருக்கு அன்புடன் வசரிக்கும் குருவே குருவே ஐயா ரண்டே ரண்டே நானே ரண்டே நானா அண்ணம் தானே நானே ரண்டே நானா அண்ணம் தானே நானே ரண்டம் தானே நானே ரண்டே நானா வெள்ளிமலை பவள மேலை நிதியிலே கட்டும் கொடியானை திகரும் துய்யா பள்ளிமலை ஒரு கொடி சென்று பன்னீர் கலந்து நீர் முகந்து போட்டி Hey,
Hey,
நடந்து ஐயா போலி மலையாண்டவன் முருகோனை ஆதரிப்பாயையலே நன்னே நானே நன்னா நானே நன்னே நானே நன்னா நானே நன்னே நானே நன்னா நன்னே நானே நன்னா நானே நன்னே நானே நன்னா நானே நன்னே நானே நன்னா நானே நன்னே நானே நன்னா நன்னே நானே நன்னா நானே நன்னே நானே நன்னா நானே நன்னே நானே நன்னா நானே நன்னே நானே நன்னா நன்னே நானே நன்னா தானே நன்னே நானே நன்னா தானே நன்னே நானே நன்னா தானே நன்னே நானே நன்னா எலரசி ஓவியமே ராசா எனக்கு வாச்ச சித்திரமே சுத்திரத்தா நம்பி எல்லோரும் சுத்திராயா வச்சனே எனக்கு வாச்ச சித்திரமே சுத்திரத்தா நம்பி எல்லோரும் சுத்திராயா வச்சனே
காலையிலே எழுந்திருச்சு காலமும் சுத்தம் பண்ணி கம்ம ஜோத்த குடிச்சாங்க அன்னைக்கு அது அன்னைக்கு இப்போ காப்பி கடையிட்டு கழுத்து வரைக்கும் தின்னு போட்டு அணியை கண்டா முறைக்கிறாங்க இன்னைக்கு இது இன்னைக்கு தன்னாலே நானாலே 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 நானா நானே நானா Na 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 na
விழா குழுவினர் பார்த்திங்கன்னா சிறந்த முறையில் விழாவை ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. இந்த விழாவில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே கௌரவிக்கப்பட்டதுங்க. பொன்னாடை போற்றி பரிசு பொருட்கள் வழங்கி நினைவு கேடயங்கள் வழங்கி கௌரவிச்சிருந்தாங்க. இந்த அக்கா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கும்மி ஆடுறதுனால பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பல வகையான பலன்கள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் மேம்படுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அக்கா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் கும்மி ஆடுறதுனால நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சாங்க. மனம் விட்டு பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைஞ்சது. இந்த மாதிரி பெண்களை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது இந்த அக்கா சொல்லியிருந்தாங்க. ரொம்பவும் கேட்குறக்கு அருமையாக இருந்ததுங்க இந்த விஷயம். பொங்கு பாரம்பரியத்தோட இந்த வள்ளி கும்மி கலையை இந்த ஸ்ரீ கருப்பன் கலைக்குழு மீட்டெடுத்தது வந்து ரொம்பவும் சந்தோஷமான விஷயம், மகிழ்ச்சியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் விழாவில் கலந்துக்கிட்டவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பரிசு பொருட்கள் கேடயங்கள் வழங்கி கௌரவிச்சிருந்தாங்க. இந்த தம்பிக்கு கோவை கட்டெரும்பு சார்பாக மனதார நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள் தம்பி, மென்மேலும் உன்னோட கலை வந்து இந்த கருப்பனோட கலையை வந்து நீ கொண்டு போய் சேர்த்தணும்னு கோவை கட்டெரும்பு சார்பாக நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கும் பரிசு பொருட்கள் தந்திருந்தாங்க. அடுத்தடுத்து நான் அந்த காட்சிகளை இணைச்சிருக்கேன். உங்கள் கருத்துக்களை அப்படியே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நண்பர்களே. நீங்கள் தர்ற ஆதரவோடு தான் நாங்கள் முன்னேறிக்கிட்டு இருக்கோம். இதோ உங்களுக்காக இவர் மூலியமா யூடியூப் சேனல்ல வெளியாக போது எல்லாத்துக்கும் உற்சாகமா அவருக்கு ஒரு கைதறி கட்டெரும்பு அப்படிங்கிறது ஒரு அரசியல் சேனல், சரிங்களா? கோவை கட்டெரும்பு அப்படிங்கிறது என்னுடைய சேனல். வந்து கட்டெரும்புன்னு சொல்லாதீங்க, கோவை கட்டெரும்பு போட்டோஸ் வந்து நிறைய எடுத்துருக்கேன். எல்லாமே நான் கோபிநாவோட எடுத்துருக்கேன். வீடியோஸ் வந்து சிறப்பாக எடுக்கணும். நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு என்னோட சேனலில் வந்து பண்ணுறேன். 2 வீடியோவும் நான் படிக்கிறேன். வள்ளிக்கும்மி நிகழ்வு வந்து ஒரு வீடியோவாகவும், இந்த கருப்பன் வீடியோ வந்து ரொம்பவும் சூப்பராக வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா தம்பி நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அருமையாக பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு வந்து இல்லாத நான் ஒரு நிகழ்ச்சி சேனலில் தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். கலை கலாச்சாரம் மட்டும்தான் உதவி பண்ணிட்டு எனக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கருப்பனோட ஷூட் பண்ணுறது. அதனால் வந்து நான் தனியாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு உங்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி. இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தீங்க. கலைஞர்கள் அவங்க இடத்துல குழந்தைங்களாம் ஸ்ரீ கருப்பன் கலைக்குழு வள்ளிக்கும்மி நிகழ்வு படமாக்கி தொகுத்து வழங்கியிருக்க. உங்கள் கருத்துக்களை அப்படியே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நண்பர்களே. வீடியோ எடுக்க அனுமதி தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டுகிறது கோவை கட்டெரும்பு. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவை காத்திருப்பது உங்கள் கோவை கட்டெரும்பு. நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா.